அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, த காஸ்ட் ஆஃப் ட்ரூ டிசைபிள்ஷிப், சீசத்துவத்தினுடைய உண்மையான விலை என்ன என்பதை பற்றி ஒரு தொடர் போதனையை மாலை ஆராதனைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே அநேக காரியங்களை நாம் கடந்த நாட்களில் பார்த்துருக்கிறோம். அதாவது இயேசு லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ஆண்டவர் இது ஏதோ ரகசியமாக ஒரு இடத்துல சொல்லலை. அவரை பின்பற்றும்படி ஏராளமான பேர் அவர் பின்னால் வராங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால் வராங்க. 25ஆம் வசனத்தில், பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து இதை சொல்லுகிறார். இன்றைக்கி உலகத்தில் நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய பேர் இயேசுவை பின்பற்ற நினைக்கிறார்கள், இயேசுவின் பின்னே வர நினைக்கிறார்கள். இயேசுவின் பின்னே வருவது நீங்கள் எடுக்கிற உறுதியான தீர்மானத்திலே இருக்கிறது. சும்மா இயேசு நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படி என்று வந்துவிட முடியாது. ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு நல்ல ஒரு சீசன் என்கிற ஒரு நிலைக்கு, ஒரு கிறிஸ்தவன் என்கிற நிலையிலிருந்து ஒரு சீசன் என்கிற நிலைக்கு நாம் உயர வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீகல், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாய் நடைமுறையில் இயற்கையாக நம்ம நேசிக்கக்கூடியவர்கள். நம்ம தாய் தகப்பனை நம்ம வழக்கமாக நம்ம இயற்கையாகவே நேசிப்போம். நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் இயற்கையாக நேசிப்போம். நம்முடைய பிள்ளைகளை நாம் இயற்கையாக நேசிப்போம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ விலை சொல்கிறார் பாருங்க. அவரை பின்பற்றணும்னு சொன்னால் விலை அதிகமாக சொல்கிறார். ஒரு உண்மையான சீசன் என்ன பின்பற்றணும்னு சொன்னால், அவன் இவர்களை எல்லாரை விட அதிகமாக என்னை நேசிக்க வேண்டும். இவங்க எல்லாரை விட இவங்களை விட்டுடணும் ஒதுக்கிடணும் அப்படி சொல்லலை. இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களை எனக்கு நிகராக வைக்கக்கூடாது, எனக்கு மேலேயும் வைக்கக்கூடாது. இவர்களை நான் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும். ஐ ஆம் த ஃபர்ஸ்ட். நான் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக நேசிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது ஒரு சிம்பிள் காரியம். என்னன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கான ஜீவனையும் நாம் வாழ்வதற்கு வேண்டிய சகலத்தையும் கொடுத்த அவர் தான் முக்கியம். கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளோ கொடுக்கப்பட்டிருக்கிற உலக மனிதர்களோ அல்ல. கொடுத்தவர் தான் நமக்கு மிக மிக முக்கியம். அவருடைய வேல்யூவை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் இதை வலியுறுத்துகிறார். இன்னொன்று, நீங்கள் எடை போட்டு பாருங்கன்னு சொல்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நான் பின்பற்றுவது சரிதானா? இயேசுவை நான் இப்படி ஆண்டவரை நான் பின்பற்றுறதுனால எனக்கு அதன் லாபமா நஷ்டமா? கணக்கு போட்டு பாருன்றார். நீ இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களோடு என்னை சேர்த்து கம்பேர் பண்ணி பாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நான் உனக்கு சிறந்தவனாய் இருப்பேன் என்றால், நான் தான் உயர்ந்தவராக இருப்பேன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட, ஏன் உன் ஜீவனை கூட எவ்வளோ சொல்கிறார் பாருங்க, என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. யாதொருவன் இடத்தில் தன் தகப்பனையும் தாயையும், இது நேச்சுரலாக நம்ம தகப்பனை தாயை நேசிக்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறார், உன் தாயும் தகப்பனையும் நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இன்னொன்னா, உன்னையில் அன்பு கூறுவது போல எல்லா இடத்துல அன்பு கூறு. ஆனால் நான் அப்படின்னு வரும்பொழுது என்னை விட அதிகமாக நீ யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நேசிக்கக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் என்னை பின்பற்றுவதற்கு இவர்கள் எல்லாம் ஒரு தடையாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தகப்பனோ ஒரு தாயோ கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ இயேசுவை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு இடரலான ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஒரு இடத்துல ஆண்டு சொல்றாரு, மிக ஒரு துல்லியமாய் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன், நான் இந்த உலகத்தில் சமாதானத்தை அல்ல பிரிவினையே கொண்டு வந்திருக்கிறேன்றார். இது அவர் சமாதான பிரபுவாச்சே, அவர் சமாதானத்தை அருளுகிறவர். ஆனால் சொல்றாரு, நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்பி வந்தேன். எப்படி என்று சொன்னால், மாமையாருக்கும் மருமகளுக்கும் மாமனாருக்கும் மருமகனுக்கும் நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன், தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன்றார். எப்படி இந்த என்ன இது ஆண்டவர் வந்தால் பிரிவினை வந்துடுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பாக பிரிவினை வரும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பின்னணியிலிருந்து வருவீர்களானால்
இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் இதற்கு இடரலாக இருப்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, நீ கிறிஸ்தவனானா நீ என் புள்ள கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்குது. அதான் உங்களுக்கு சொன்னேன், ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்ட சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு சீக்கியர் இயேசுவை தன்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய சொந்தங்கள் எல்லாம் அவருக்கு எதிர்த்து நின்னாங்க. சொன்னாங்க, உனக்கு இயேசு வேணுமா, நாங்கள் வேணுமா? இப்போ ஒரு குடும்பத்தில் இதை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்க, இயேசுவை பின்பற்ற விரும்புறீங்க. இது ஒருத்தருக்கு 2 பேருக்கு நடந்ததில்லை, பல ஆயிரங்களுக்கு நடந்திருக்கிறது. சாது சுந்தர் சிங்கு மட்டும் நடந்ததில்லை. பத் சிங் அப்படின்னு ஒரு சீக்கியர் இருந்தார். பத் சிங் என்கிற ஒரு சீக்கியர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா கனடாவில் போய் ஒரு பெரிய ஸ்காலராக படிக்க போனார். அங்கே போகும்போது அவங்க அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க, நீ போய் அந்த ஊரில் அவங்கள மாதிரி நீ அந்த கடவுளை வணங்கக்கூடாது, நீ நம்ம கடவுளை தான் வணங்கணும், நம்முடைய மத வழிபாடு, நம்முடைய பாரம்பரியம் இதெல்லாம் நீ கட்டி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அவர் அங்கே ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போனால் அவர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருடைய உள்ளத்தில் பணம் இருக்குது, எல்லாம் லக்ஸுரியான வாழ்க்கை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பாவத்திலேருந்து அவரால் விடுதலை பெற முடியலை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியலை. கிறிஸ்தவர்களை அவர் ரொம்ப வெறுத்தார். அப்போது ஒரு சூழ்நிலையில் அவர் சூசைடு, தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு நண்பர் அவருடைய ஆலயத்துக்கு கூட்டு போகிறார். ஆலயத்துக்கு கூட்டு போகும்போது அது அற்புதமான ஆலயம், தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஆலயம். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், அவரை ரட்சித்தார், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க சொந்தங்கள், அவங்க உறவினர்கள் எல்லாரும் அவருக்கு எதிர்ப்பாய் நின்றார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தில் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன், பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு சில நேரங்களில் இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேசிக்கிற இவங்கெல்லாம் லீகலாக நம்ம நேசிக்கக்கூடியவங்க அநேக நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தை காட்டுவாங்க. ஏன்னா இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இதெல்லாம் இன்டர்நெட்லேயே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். நான் சொல்கிறது கட்டுக்கதையா உண்மையான்னு சொல்லி 2 பேருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு இந்த 2 பேருடைய வாழ்க்கையை சொல்கிறேன், பல பேரை நான் காண்பிக்க முடியும். பத் சிங் அண்ட் சாது சுந்தர் சிங் சீக்கிய குலத்தில் உயர்ந்த ஜாதியில் பிறந்தவர்கள், பெரும் பணக்காரர்கள். இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய சொந்தங்கள்லாம் ரொம்ப அவங்கள அப்போஸ் பண்ணாங்க. நம்முடைய குலம் என்ன, நம்முடைய கோத்திரம் என்ன, நம்முடைய உயர்ந்த நிலைமை என்ன, அதை விட்டுட்டு நீ இந்த இயேசுவை பின்பற்றியே, உனக்கு இயேசு வேணுமா நான் வேணுமா, இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளவு மேன்மை இருக்குது, இவ்வளவு மேன்மைகள் உனக்கு வேணுமா, இயேசு வேணுமான்னு கேட்டாங்க. அவங்க இயேசுவை நன்கு அறிந்தவர்கள், இயேசுவினால் வாழ்க்கை மாற்றப்பட்டவர்கள், இயேசுவினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், இயேசு அருளுகின்ற சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றவர்கள். அவங்க சொன்னாங்க, எனக்கு இயேசு தான் வேணும், இந்த உலகத்தினுடைய இந்த காரியங்கள் எனக்கு வேணான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. சில நேரத்தில் இந்த பாசம் நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்க பார்க்கும். உலக பிரகாரமான பாசங்கள் நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்க பார்க்கும். சில நேரங்களில் பணத்தை காட்டுவாங்க. சாது சுந்தர் சிங் ஒரு ரூமை திறந்து விலை உயர்ந்த பொருட்களையும் பணத்தையும் காண்பித்து, இதெல்லாம் உனக்கு தரேன், நீ இயேசுவை மட்டும் விட்டுருனார் அவங்க மாமா. அவர் சொன்னார், இதெல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து போயிடும், ஆனால் இயேசு நித்தியமாக என்னோடு கூட இருப்பார். இங்கே நான் மரித்தேன்னா இதெல்லாம் பிரயோஜனப்படாது, ஆனால் நான் மரிக்கும் போது பரலோகத்தில் என்னை ஏற்றுக்கொள்ள ஒரு குமாரனாக இயேசு அங்கே இருக்கிறார், என்னை ரட்சித்தவர் இருக்கிறார், அவர் தான் வேணும்னு சொன்னார். இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு முயற்சிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜீவனையும் நீ வெறுக்காவிட்டால் என்றார். ஏன்னா சில நேரங்களில் நம்ம மேலே கூட நமக்கு ரொம்ப அன்பு வந்துடும், நம்ம நேசிப்போம். இன்றைக்கி ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டில் ஒரு கடுமையான சட்டத்தை போட்டு நீ இயேசுவை பின்பற்றினால் உனக்கு அழிவு தான், உன்னை நாங்கள் மரண தண்டனை விதிப்போன்னு சொன்னால் எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றுவீங்க? இப்படி ஒரு சம்பவம் 1ஆம் நூற்றாண்டிலே ரோமாபுரியில் நடந்தது. நீங்கள் பைபிளில் ஒரு வசனம் வருகிறது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஃபார்முலா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்வாயானால் ரட்சிக்கப்படுவாய். அது நமக்கு இப்போ சிம்பிளாக இருக்குது. இயேசுவை என்னுடைய ரட்சகராக ஆண்டவராக நான் வாயினால் சொன்னால், மனப்பூர்வமாக சொன்னால் நான் ரட்சிக்கப்படுவேன். ஆனால் ரோமர்கள் அரசாண்ட அந்த காலத்தில் யாராக ஒருவர் சீசரை தவிர இயேசுவை ஆண்டவர் ரட்சகர் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிடமே
அவர் சிங்கங்களுக்கு இரையாக போடப்படுவார், அடுத்த நிமிடமே கொடூரமான மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படி என்ற சட்டம் இருந்தது. இயேசுனுடைய 12 சீசர்களும் இப்படிப்பட்ட சவால்களை சந்தித்தார்கள். அப்படி சந்திக்கும் போது இயேசு கற்பனை என்று சொன்னால், இயேசு கட்டுக்கதை என்று சொன்னால், யாராவது கட்டுக்கதைக்கும் கற்பனைக்கும் உயிரை கொடுப்பாங்களா? இயேசு உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். அவர் பாவங்களுக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தன்னுடைய சீசர்களுக்கு பிரத்யட்சமாய் தன்னை வெளிப்படுத்தினார். அவரை நன்கு அறிந்ததுனால அவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் நான் இயேசுவை மறுதலிச்சு ஒருவேளை 100 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் சாகணும். ஆனால் அப்படி செத்தா நான் எங்கே போய் என்னுடைய நித்தியத்தை நான் கழிப்பேன்? நரகத்தில் போய் நான் கழிப்பேன். ஆனால் இயேசுவை மறுதலித்து நான் உலகத்தில் உயிர் வாழ்வதை விட என் ஜீவனை நான் வெறுத்து அந்த இயேசுவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக சாவதே மேல் என்று சொல்லி மரித்தவர்கள் ஏராளம். வேண்டுமானால் புக் ஸ்டோரில் போய் பாருங்க, இரத்த சாட்சிகள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. இயேசுவுக்காக யாரெல்லாம் உயிரை கொடுத்தாங்கன்ற புக்கு தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் த மார்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை இழந்தவர்கள் அப்படின்னு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கானோர் ஆரம்ப நாட்களில் இருந்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துக்காக தங்களுடைய ஜீவனை தந்து மரித்திருக்கிறார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, எல்லாமே ஹிஸ்டரியா இருக்குது. நான் சொல்றதை நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. கிறிஸ்டியன் மார்ட்ரிஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை விட்டவர்கள் ஏராளமான பேர். அது மட்டும் இல்லை, இந்திய தேசத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா தேசங்களிலும், இந்தியா, சீனா, ஜப்பான், இப்படிப்பட்ட எல்லா நாடுகளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவரை கொண்டு செல்வதற்கு அநேக மிஷனரிமார்கள் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய சுகநலன்களையும் விட்டு இந்த ஒவ்வொரு ஊர்களுக்கும் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆப்பிரிக்கா காடுகளில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகளுக்கு, அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகளுக்கு, ஏராளமான இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா பல மிஷனரிகள் வந்து தங்களுடைய பிரயாசத்தை செலவு செய்து தங்களுடைய சுகநலன்களை எல்லாம் விட்டு இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார்கள். இவங்க தான் யாரு? உண்மையான சீசர்கள். இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. அதைத்தான் சொல்றாரு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். உண்மையான சீசன் யார்? கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறவன், குப்பையுமாய் எண்ணுகிறவன். ஏன்னா கிறிஸ்து அவ்வளோ சீப்பு கிடையாது, அவர் ரொம்ப காஸ்ட்லி. கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? 1000-10,000ங்களில் சிறந்தவர். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர் இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரமானவர். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் சாரோனிலே ரோஜா, பள்ளத்தாக்கிலே லீலி. அல்லேலூயா. அவருடைய விலையை தெரிஞ்சவங்க தான் அந்த கிரயத்தை கொடுப்பாங்க. கிரயம் எவ்வளோ பெருசுங்க? ரொம்ப பெருசு. ஒரு மனுஷன் எதை வேணா கொடுப்பான், தான் உயிரை கொடுப்பானா? ஒருத்தன் இயேசுவுக்காக சாவறான்னா அப்ப அந்த இயேசு எவ்வளவு விலையேறப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள். ஏன் அவன் கிறிஸ்துவுக்காக உயிரையை கொடுக்கிறானா? அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரு சிநேகிதனுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அவர் வெறும் அவ்வளவு விலை கொடுத்திருக்கிறார். அவர் உயிரை கொடுத்ததுனால நாமும் அவருக்காக ஜீவனை கொடுக்க என்னங்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே நாமும் அவருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கும். ஜீவனையே அவர் கொடுக்கணும்னு சொன்னால் மற்ற இந்த உலக பிரகாரமான காரியங்களை ஏமாத்திரம் பாருங்க. சில நேரங்களில் ஜெபிக்காம டிவி பார்க்குறோம்ல, ஜெபிக்காம செல்போனை பார்க்குறோம்ல, ஜெபிக்காம சாப்பிட்றோம்ல, தூங்குறோம்ல. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு நாள் ஆண்டவருக்காக உபவாசம் போட்டு தேவ சமூகத்தில் உங்கள் நலனுக்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய விழிப்புணர்வுக்காக, உங்கள் ஆவிக்குரிய பலத்துக்காக. சில நேரங்களில் இயேசு தான் எனக்கு முக்கியம், இயேசுவை விட வேற ஏதாவது உனக்கு முக்கியமாக தெரிந்தால் அதான் விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அன்பை ஏதோ ஒன்று திருடுது. அது பண ஆசையாக இருக்கலாம், அது பொருளாசையாக இருக்கலாம்,
அது ஏதோ ஒரு காரியத்தின் மீது ஈர்ப்பாக இருக்கலாம். சில பேருக்கு என்டர்டைன்மெண்ட் மேலே ரொம்ப ஈர்ப்பு. என்டர்டைன்மெண்ட் தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தையும் ஒரு காரியம் எடுக்கிறது என்று சொன்னால் அவங்க உண்மையாக ஆண்டவருடைய சீசர்களாக இருக்க முடியாது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் ஏன் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ஏசப்பாவுடைய உண்மையான சீசனாக இருக்கணும்னா அவருக்காக சிலதெல்லாம் நீ இழக்கணும். எதெல்லாம் அவரை பின்பற்ற தடையாக இருக்குதோ, எதெல்லாம் அவரோடு கூட நீ நெருக்கமாக வருவதற்கு தடையாக இருக்குதோ, அதையெல்லாம் நீ என்ன பண்ணணும்? இயேசுவுக்காக நஷ்டம் என்று விடணும், குப்பையுமா எண்ணணும். அப்பா சொல்லிட்ட பிறகு அதுக்கு அப்பீலே இல்லை, இது வேணாம் எனக்கு அப்படின்னு நீங்கள் தான் என்ன பண்ணணும். அவங்க தான் உண்மையான அவருடைய சீசர்கள். அதுதான் மெச்சூர் கிறிஸ்டியன். உலக கிறிஸ்தவன் எப்படி இருப்பான்னா, இங்கே வந்து சர்ச்சுக்கு வருவான், பைபிள் படிப்பான், ஜோம் பண்ணுவான், உலகத்தில் போய் உலகத்தானே வாழ்வான். அவன் உண்மையான அவன் ட்ரூ டிசைபிள் கிடையாது. அவன் ட்ரூ டிசைபிள் கிடையாது. ட்ரூ டிசைபிள் காண்டு சொல்றாரு, அது ஒரு இடத்துல வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் சகோதரையும் தன் சகோதரிகளையும் தன் பிள்ளைகளையும் ஏன் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். ஸோ வெறுக்கிற வாழ்க்கை. சில நேரத்தில் என்னையே நான் வெறுக்கணும். ஏன்? நான் ஐயோ ஆண்டவருக்கு விரோதமாக சிந்திக்கிறேனே, ஆண்டவருக்கு விரோதமாக என்னுடைய உடல் வந்து உணர்கிறதே, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பார்க்க என்னை தூண்டுதே, நான் எவ்வளோ கெட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே வெறுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால நம்ம மாம்சத்துக்கு தீனி போடுகிறோம். அது ரொம்ப தவறு. டோன்ட் ஃபீட் யுவர் ஃப்ளஷ். உங்கள் மாம்சத்தை என்ன பண்ணாதீங்க, போஷிக்காதீர்கள். உங்கள் மாம்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மாம்சத்தை, அதான் வேதம் சொல்லுது, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் மாம்சத்தை ஒடுக்கி அதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். இந்த வார்த்தையை நிறைய பேர் வைத்துக்கின்னு தவறாக பிரசங்கம் பண்ணுறாங்க. அது என்ன அர்த்தம்? மாம்சத்தை ஒடுக்கி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறேன்னா ஏதோ பட்னி போட்டு சாப்பாடே சாப்பிடாம இந்த சரீரத்தை கெடுப்பதை பற்றி அவர் சொல்லலை. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. மாம்சமான எண்ணங்களை தவிர்ப்பது. சில நேரங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படி நம்முடைய மைண்ட் நம்மளுக்கு சொல்லும் போது அது மாம்சமான எண்ணம். அதுக்கு நம்ம நோ சொல்லியே ஆகணும். சில நேரங்களில் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பேசும் பொழுது, பெருமையாக பேசும்போது, நான் ஏன் இப்படி பெருமையாக பேசுகிறேன், ஐயோ நான் சரியில்லையே, நான் ஏன் இப்படி தூஷணமான காரியங்களை பேசுகிறேன், நான் சரியில்லையே, உங்களை வெறுக்கணும். யாதொரு இடத்துல வந்து தன் தாயையும் தன் தகப்பனையும் தன் பிள்ளைகளையும் தன் மனைவியையும் தன்னுடைய சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுத்து விடாவிட்டால் அப்ப என்ன அர்த்தம்? நான் செய்கிற எல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கணும், நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும், நான் எனக்காக வாழ்கிறவன் அல்ல, நான் அவருக்காக வாழ்கிறவன், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறேன், குப்பையுமா எண்ணுகிறேன். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு நெருக்கடியான காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் பிசாசு நம்முடைய மாம்சத்தை என்ன பண்ணுறான்னா அப்படியே ஏற்றி விட்டுறான். இதெல்லாம் உனக்கு தேவைன்னு சொல்கிறான், இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறான், யார் தான் செய்யலைன்னு சொல்கிறான், இதெல்லாம் செய்தால் தான் உலகத்தில் வாழ முடியும்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் சொல்லணும், நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்க மாட்டேன். ஐ எம் கிறிஸ்டியன், ஐ வில் லிவ் லைக் தட். நான் ஒரு கிறிஸ்தவன். நான் என் வீட்டில் இப்படி தான் நடப்பேன், என் வேலை ஸ்தலத்தில் இப்படி தான் நடப்பேன், வெளியில் இப்படி தான் நடப்பேன், என் ஊரில் இப்படி தான் நடப்பேன். என்னுடைய ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். வரமாட்டேன். ஆண்டவரை பிரியப்படுத்தாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரை வேதனைப்படுத்த. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். காலையில் ஒரு செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவர் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். உன் பலவீனம் தெரியும், நீ எங்க இடறன்னு தெரியும், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறவர் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலங்களிலே, இந்த கடினமான சூழ்நிலைகளில், கர்த்தர் வரக்கூடிய காலத்தில், அவருடைய வருகையின் காலத்தில் நாம நம்மளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். உலகத்தால் கரைபடாமல் பார்த்துக்கணும், சிந்தை கரைபடாமல் பார்த்துக்கணும். இந்த உலகத்தில் பிசாசு தந்திரமா பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை விட்டு விலகுகிறதற்கு நிறைய ஆஃபர் வரும் உங்களுக்கு. அப்பதான் என்னைக்கும் இல்லாத அழைப்புக்கெல்லாம் வரும். நீங்க போய் கொஞ்சம் ஜோம் பண்ணணும்னு முடிவு பண்ணி எங்கேயாவது தனியாக உட்காருங்க, அன்னைக்கு தான் ஏதாவது அழைப்பு வரும். நீங்க வீட்டில் ஜோம் பண்ணணும்னு கதவை சாத்துங்க, அப்பதான் ஃபோன் வரும். நீங்க தான் தீர்மானம் பண்ணணும், எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். எது வந்தாலும் எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். எல்லாரை விட ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும். பில்லி கிரஹாம் என்கிற ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தார். அவர்
அவர் வந்து ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு. அவர் வந்து ஜெபம் பண்ண உள்ளே போயிட்டார்னா அவங்க ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிட்டு போவார், யார் வந்தாலும் என்ன பண்ணாத, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறேன், ஜெபம் பண்ண போகிறேன்னு உள்ளே போயிட்டார். அந்த நேரம் பார்த்து அமெரிக்கா ஜனாதிபதி இவரை பார்க்க வந்துட்டார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பார்க்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து நிற்கிறாரு, உங்கள் வீட்டில் கேட்குறாரு, எங்கே அவர் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உடனே தட்டி எழுப்புவீங்க, உடனே வாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த அம்மா, அவருடைய மனைவி ரூத் அம்மா, அவங்ககிட்ட சொல்லிட்டாரு. அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, அமெரிக்கா ஜனாதிபதி வந்துட்டாரு. வந்த உடனே சொன்னார், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களை விட பெரிய விஐபி கிட்ட உள்ள பேசினுக்கிறாரு. நாங்கள் அமெரிக்கா ஜனாதிபதி வெயிட் பண்ணி காத்திருந்து அவர் ஜெபம் முடிச்சுட்டு வந்த பிறகு தான் அவர்கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு போனார் அப்படின்ற ஒரு சரித்திரம் இருக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை உயர்வாய் எண்ணுகிறீர்கள், யாரை உங்களுக்கு மேன்மையாய் எண்ணுகிறீர்கள், யார் உங்களுக்கு பெரியவர். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், யாதொருவன் என்னிடத்தில் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் அவன் எல்லாத்தையும் செய்துட்டு இயேசுவை ஏதோ ஒப்புக்காக வைத்துக் கொள்ளுகிறவனால, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு சர்ச்சுக்கு வருவனால, அவன் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், என் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் எப்போ போவேன். அவன் காலையில் எழுந்த உடனே அவன் மனசு இப்படி தான் துடிக்கும், நான் அவருடைய சமூகத்துக்கு போகணும், அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். அவர்கிட்ட போகாமல் நான் என்ன பண்ணாலும் அது தொலங்காது, அப்படியே தொலங்கினாலும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஸோ முதல்ல கர்த்தரை வைப்பது, இதுதான் உண்மையான சீசன், உண்மையான மெச்சூர் கிறிஸ்டியன். இஃப் யூ ஆர் a mature Christian, you must keep Christ first. நீங்கள் கிறிஸ்துவை முதலாவது வைக்கணும், கிறிஸ்துவினுடைய காரியங்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மற்ற எல்லாமே செகண்டரி, மற்ற எல்லாமே உனக்கு வேணான்னு சொல்லலை, நீ சாப்பிடலாம். ஆனால் சாப்பாட்டே நீ வந்து முக்கியத்துவப்படுத்தி அதை ஆண்டவரை நீ தவிர்க்கக்கூடாது. தூங்கலாம், தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை நீ தவிர்க்கக்கூடாது. உன்னுடைய காரியங்களை நீ வெறுக்கணும். அப்போ ஆண்டவர் வந்து இதுதான் உண்மையான சீசன். உண்மையான சீசன் யார்? அவன் என்ன முதல்ல என்ன பண்ணுவான்? வைப்பான். அவன் என்னதான் பிரதானமாக வைப்பான். என்ன பின்பற்றுவதற்கு எதுவும் அவனுக்கு இடரலாம் இருக்க விடமாட்டான். அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் உண்மை. இப்போ இதை ஆதாரமாக கொண்டு நம்ம பல காரியங்களை உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் சொல்லி கொண்டு வருகிறேன். நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நம்முடைய பங்காய் கொள்ளவே கூடாது. உலகம் என்னுடைய பங்கு அல்ல. மை போர்ஷன் நாட் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என்னுடைய போர்ஷன் கிடையாது. நான் சுதந்திரிக்கக்கூடிய ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இது எல்லாம் என்னன்னா நான் பிரயாணத்தில் இருக்கிறேன். எனக்கு இருக்கிறத நான் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு பிரயாணத்தில் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்த்துன்னு போகிறோம். ஆனால் எங்கேயுமே நான் தங்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் பாஸ் த்ரூ தட். அதை கடந்து நான் போகிறேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து தான் என்னுடைய பங்கு. இந்த உலகத்தில் என் பங்கு என் வேலை கிடையாது. வேலை செய்யலாம், வேலை கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ஆண்டவர் வேலை செய்யும்படி நமக்கு சொல்லியிருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நான் பெருசாக இயேசுவை விட பெருசாக வச்சிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க நிறைய பேர், நீங்கள் போய் பாருங்கள், நிறைய கடைகள் எழுதியிருக்காங்க, நிறைய வேலை ஸ்தலத்தில் எழுதியிருக்கிறாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். சாத்தான் எப்படி உள்ளே வராம பாருங்க. நமக்கு அந்த தொழிலை கொடுத்தவர் தான் தெய்வன். அந்த தொழிலை செய்ய ஞானத்தை கொடுத்தவர், அந்த தொழிலை செய்ய பலனை கொடுத்தவர், அந்த தொழிலை செய்ய வாய்ப்பை அருளினவர், அவர் தான் தேவனை ஒழிய இது என்னுடைய தேவன் அல்ல. சில பேர் சொல்றாங்க காசு தான் கடவுள், காசை தான் கடவுள். அது அவங்களுடைய சுதந்திரமா இருக்குது. அதை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க, ஒரு வேலையை பெறுவதற்கு என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ண மாட்டாங்க, கர்த்தரை தேட மாட்டாங்க, ஆண்டவர் மேலே ரொம்ப பற்றா இருக்க மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜாப் ஒர்க் வந்து எப்படி இருக்குது, அவங்களுடைய பங்கா இருக்குது. நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அவங்க பங்கா இருக்குது, அது மேலே ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. நீங்கள் வந்து வேலை செய்கிற தப்பு இல்லை, ஒரு சொத்துக்களை வைத்து கொண்டிருப்பது தப்பு இல்லை, நீங்கள் நிறைய பணம் வைத்திருப்பது தப்பு இல்லை. ஆனால் அதை நீங்கள் தெய்வமாக மாற்றக்கூடவே கூடாது. அது அல்ல உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. நீங்கள் எவ்வளோ பேர் தெரியுமா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, நல்ல வீடு வாசல் சொத்து இருக்கிறவங்க, நிறைய பணம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் விரக்தி அடைந்து தற்கொலை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் தெரியுமா நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் அது அவங்க கடவுளாக இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி கிடையாது. ஆனால் இயேசு நம்முடைய சந்தோஷம், நம்முடைய போர்ஷன்,
ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை போர்ஷன். இயேசு என்னுடைய பங்கா இருப்பாரானால் எல்லாவற்றுக்கும் மேல அவரே என்னுடைய பங்கு. வார்த்தைக்கு வார்த்தை. மார்த்தாள் பிஸியா இருந்தா வேலையில, மரியாள் அவருடைய பாத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவர் சொல்றத கேட்டா. இயேசு சொன்னார், மார்த்தாள் அங்க கவலைப்பட்டு கலங்குகிறாள், புலம்புகிறாள். இயேசு உடனே சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஸோ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, இயேசுவை நான் பின்பற்றுவதற்கு முன்பு இதெல்லாம் எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்கும். என் வேலை, என்னுடைய சொத்து, எனக்கு உரிய பணம், எனக்கு நான் பெற்றிருக்கிற இந்த உலக பதவி, படிப்பு, இதெல்லாம் பெருசா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்னுடைய சுதந்திரம், நான் சுதந்திரிக்க வேண்டியவர், என்னுடைய பங்கு என் இயேசு. தாவீது சொல்லுகிறான், அவரே என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஹல்லேலூயா. இயேசுவே என்னுடைய பங்கு என்று என்னுடைய ஆத்துமா சொல்லும். எவ்வளோ இருக்குது, இது என் பங்கு, இது என் சொத்து, இது என்னுடையதுன்னு சொல்றதுக்கு எவ்வளோ இருக்குது. ஆனா தாவீது அதை சொல்லலை. என் ஆத்துமா சொல்லும், அவர் என்னுடைய பங்கு. என் ஆத்துமா பார்த்து சொல்லும், அவரே என்னுடைய பங்கு. சங்கீதத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உரிமை பாராட்டி சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தர், யாராவது வாசிங்க சங்கீதம் 18. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என்னுடைய துருகமும் என் கேடகமும் என் இரட்சண கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? துதிக்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கூட என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அப்படிதான் சொல்றாரு தாவீது. ஒரு இடத்துல கூட என்னுடைய பொக்கிஷம் இருக்கிறது, அதுதான் என் பலன், எனக்கு பணம் இருக்கிறது, அதுதான் என் பலன், எனக்கு நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் என் பலன் அவர் சொல்லலை. எனக்கு ஒரு கோட்டை இருக்குது, எனக்கு ஒரு துருகம் இருக்குது அப்படின்னு சொல்லலை. ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தாவே, நீர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. அப்படியே எல்லாரும் படிங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என்னுடைய உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற பணம் ஏன் உயர்ந்த அடைக்கலம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்து என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் கிடையாது. என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் என் பலனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என் இரட்சணிய கொம்பு அவர், என்னுடைய கோட்டை அவர், என்னுடைய துருகம் அவர், என்னுடைய தஞ்சம் அவர், என்னுடைய இரட்சணிய கொம்பு அவர், நான் நம்பி இருக்கிறவர் அவர், என்னுடைய தேவன் அவர். He is my God. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்துங்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ சாதா கிறிஸ்தவனா வாழாத, ஸ்பெஷல் கிறிஸ்தவனா வாழு. கர்த்தரை உன் பங்காய் கொண்டு அவரை முன்னே நிறுத்து. எல்லாவற்றுக்கும் முன்னால் அவர் வையுங்கள். மீது எல்லாம் ரெண்டாவது தான். அதனால உனக்கு தேவையில்லைன்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு தேவை. பட் யூ கீப் காட் ஃபர்ஸ்ட். அவரை முதல்ல வை. அவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல்ல ஆண்டவரை வை. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்ட பிறகு எந்த உலகத்தில் இருக்கிற எதையும் பெருசா நினைச்சிடாத. பெரியவர் ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றிலும் மேன்மை மிக்கவர் ஒருவர் இருக்கிறார். அவரை உன்னுடைய பங்காய் நீ கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் நதியை போல ஓடி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை உண்மையா நேசிக்க பழகுங்க. அடுத்தது, எல்லாவற்றையும் அவருக்கு என்ன பண்ணுங்க, அர்ப்பணியுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணியுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட அவரையே மேன்மையா என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில வையுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்காக மாத்திரம் வாழ
இந்த உலகத்தில் பழகுங்க. இன்னைக்கு இதை பற்றி நம்ம பேசுவோம். How to live for Christ alone. உங்களுக்காக வாழ்வதை நிறுத்துங்க. உங்களுக்காகவே வாழ்வதை நிறுத்தி கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு என்ன பண்ணுங்க? ஆரம்பிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய படிப்பாளி, பெரிய அந்தஸ்து உள்ளவர், பெரிய பணக்காரன், எல்லா மேன்மையும் அவருக்கு இருந்தது. அவர் சொன்னாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்படின்னா அர்த்தம், for to me live for Christ is gain. கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வது என்னது? எனக்கு லாபம். நான் யாருக்காக வாழுறேன்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. உலகத்தில் பிறந்துட்ட, இதோ இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிற, உன் வாழ்க்கையை நீ யாருக்காக வாழ்ந்திருக்கிற? வேஸ்டா வாழ்றாங்க சில பேர். வாழ்க்கையை அர்த்தம் இல்லாமல் வாழ்கிறார்கள். ஏன் வாழ்றாங்கன்னே தெரியல. ஏதோ ஒரு கற்பனையில, கனவுல உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ பழகுங்கள். கிறிஸ்துவுக்காக மட்டுமே வாழ பழகுங்கள். கிறிஸ்துவை உங்கள் ஜீவனாய் கொள்ளுங்கள். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன். அப்படின்னா நான் வாழ்வது அவருக்காக. கொலோசியர் புத்தகத்தில் ரொம்ப அருமையா ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட மகிமையிலே அங்கே என்ன பண்ணுவோம்? பிரசன்னமாவோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்காக மட்டும் வாழ்வது. அப்ப கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தா இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அது பெருசா தெரியாது. எந்த பாதிப்பு வந்தாலும் அது பெருசா தெரியாது. பாதிப்பு வரும்போது சில பேர் என்ன பண்றோம்? தடுமாறுறோம். ஆண்டவரை கோச்சுக்கிறோம். ஏன் எனக்கு இப்படி நடந்தது? ஏன் ஆண்டவர் என்ன இப்படி விட்டுட்டாரு? ஏன் எனக்கு இந்த சூழ்நிலைன்னு சொல்றோம். நான் சொல்ற பாருங்க, கிறிஸ்து உங்களுக்கு பெருசா தெரிவாருன்னா நீங்க கிறிஸ்துவுக்காக மட்டும் வாழ்வீர்களானால், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நான் நன்றி சொல்லி உமக்காக வாழ்வேன். எதுவும் உங்க சந்தோஷத்தை எடுக்க முடியாது. ஏதோ ஒன்றை இழந்துட்டீங்கன்றதுனால நீங்க மகிழ்ச்சியை இழந்துட மாட்டீங்க. ஏன்னா நீங்க யாருக்காக வாழ்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்காக வாழ்கிறீர்கள். கிறிஸ்துவுக்காக வாழ பழகுங்கள். கீப் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட். கிறிஸ்துவுக்காக வாழ்வதையே உங்களுடைய பிரதானமாய் கொள்ளுங்கள். சில பேர் என்ன சொல்றாங்க? யாருக்காக வாழறாங்கன்னே தெரியல. கேட்டா சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரருக்காக வாழறேன்றாங்க. சில பேர் சொல்றாங்க, என் மனைவிக்காக வாழறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, என் பிள்ளைகளுக்காக வாழறேன். இது ரொம்ப டேஞ்சருங்க. நீங்க யாருக்காக வாழறீங்கன்றது அர்த்தம் இல்லாதது. இவர்களுக்காக நம்ம வாழ வேண்டும் தான், இல்லைன்னு சொல்ல. பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, சொந்தங்களுக்காக நம்ம வாழ வேண்டியது அவசியம். ஆனா நான் என் பிள்ளைகளுக்காக, என் மனைவிக்காக, என் சொந்தங்களுக்காக நான் ஏன் வாழ போறேன்னு சொன்னா, கிறிஸ்து அப்படி சொல்லி இருக்கிறார், அதனால வாழ போறேன். கிறிஸ்து எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் இப்படிலாம் உங்களை பராமரிக்கணும், இப்படிலாம் வாழணும். ஆனா என்னுடைய தலைமை, என்னுடைய பேஸ் என்னன்னா கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து என்று வரும்பொழுது இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட போறதில்லை. எது நடந்தாலும் நான் ஒரி பண்ண போறதில்லை. சில பேர்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அவங்களுக்காக வாழுறாங்க. இப்போ நீங்க ஒரு நினைச்சிருக்கிறீங்க ஒரு காரியம், அந்த காரியம் நடக்கலன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காரியம் நடக்கல, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரி பண்ணுவோம், உடனே கவலைப்படுவோம், உடனே ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு பிரதானமாக ஏதோ ஒன்று உங்கள் மைண்டில் உங்களை ஆட்டி படைக்குது. நீங்கள் கீப் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட். உங்கள் மனசில் கிறிஸ்துவை வையுங்கள். சொல்லுங்க, என்ன நடந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல ஆண்டவரே. நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுவீங்க. எதையும் நீங்கள் தப்பாக பண்ண மாட்டீங்க, கரெக்டாக பண்ணுவீங்க. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் சரியாக பண்ணுவீங்க, நீங்கள் சரியாக நடத்துவீங்க, எதையும் தப்பாக பண்ண மாட்டீங்க. நீங்கள் அற்புதமான தேவன் ஆண்டவரே. அத்தி மரம் துளிர் விடலை, என்ன பண்ணுவீங்க? ஐ மீன் ஏதோ ஒன்று வர வேண்டிய ஒரு 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 அற்புதம் நடக்கலை, ஏதோ ஒரு எதிர்பார்க்குறீங்க, வரலை, பணம் கிடைக்கல. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இன்றி போனாலும், மந்தையில் ஆடுகள் இன்றி போனாலும். தீர்க்கதரிசியாக ஆபகுக்கு என்ன சொல்றாரு? 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எல்லாம் போனாலும் ஒரு நாள் போதான் போகுது. எல்லாம் எதுவும் நம்ம கூட இருக்க போறதில்லை, எல்லாம் போகும், எல்லாம் டெம்பரவரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் எல்லாமே டெம்பரவரி, எதுவுமே நிரந்தரம் கிடையாது.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எப்படிப்பட்டது? அனித்தியமானது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அனித்தியமான உலக பொருள் மேல என்ன பண்ணாதீங்க. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய மகிழ்ச்சியும் அங்கிருந்து வரக்கூடாதுங்க. மோசே அரண்மனையில் 40 வருஷம் வாழ்ந்தார். ஒரு காலம் வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, மோசே பார்வோனுடைய குமாரத்தியினுடைய மகன் என்று எண்ணப்படுவதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய உபத்திரவத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி, இப்ப இருக்கிற பலன் இல்லைங்க, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணி ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த எகிப்தை விட்டு வெளியே வா. எகிப்து தான் நிறைய பேர் மைண்டில் இருக்குது. எகிப்தில் உள்ள பொக்கிஷம், எகிப்தில் உள்ள பதவி, எகிப்தில் உள்ள அந்தஸ்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். எகிப்தில் தான், உலகத்தில் தான் வச்சிருக்காரு. உனக்கு வேண்டியதெல்லாம் தருவார், உனக்கு எல்லாம் பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உலகத்தில் வைத்திருக்கிறார், உனக்கு வேண்டியதெல்லாம் தருவார், உன்னை அற்புதமாக நடத்துவார். ஆனால் எதையும் மைண்டில் தூக்கி வச்சிடாது. எதையும் தூக்கி மைண்டில் வச்சுக்கின்னு அதை பெருசாக நினைக்காத, கனவு காணாத. எல்லாம் டெம்பரவரி. இன்னைக்கு எதை நீ ரொம்ப நேசிக்கிறியா அது வேற மாதிரி ஆயிடும். உலகத்தில் அப்படி இருக்கிறோம். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. எல்லாம் ஒரு நாள் விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா, ஐயோ எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சா நீ நினைக்க தோணும். ஆனா யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாத ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் முக்கியங்க. அவருக்காக வாழ்வதுதான் முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதையும் தூக்கி மைண்டில் வச்சு கவலைப்படாத, ரொம்ப ஒரி பண்ணாத, ரொம்ப ஃபீல் ஆகாத. எல்லாத்தையும் தூக்கி போடு. எல்லாம் டெம்பரவரி. ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டெம்பரவரிக்காக ஏன் இழந்துடுற? அல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தாங்க உங்க ஆத்மா எங்க ஒட்டிக்கின்னு இருக்குன்னு தெரியும். அப்படியே தடுமாறுவோம், தள்ளாடுவோம், கண்ணீர் வரும், கலக்கம் வரும். நீங்க அப்படி தைரியமா நின்று சொல்லணும், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்றது கஷ்டம். அந்த மெச்சூருக்கு நீங்க வரணும். ஈஸியா நான் இங்கிருந்து சொல்லிடுறேன். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல இருந்து எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்ல முடியுமா உங்களால? எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார், அவருக்கு தெரியும், அவருக்கு நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்க ருசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியும். இந்த மனுஷனை போல ஆபகுக்கு மாதிரி சொல்ல முடியும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், வயல்களிலே தானியம் இல்லாமல் போனாலும், மந்தையில ஆடுகள் இன்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எல்லாம் நெகட்டிவா இருக்குது, பட் என் கூட கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக்குவாரு. எல்லாம் நெகட்டிவா இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாமே நெகட்டிவா இருக்குதான்னு கேளுங்க. ஐயோ போட்டு மைண்டை குழப்பம் பாருங்க. சில பேருக்கு பைத்தியமே பிடிச்சிட போலகுதேன்னுவாங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சிட போலகுதே, இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனை வருதே, கொஞ்சம் நின்று வேடிக்கை பாரு ஆண்டவர் என்ன பண்றாருன்னு. சாதுராக் மேஷாக் ஆபத்நேகோ அக்கினி ஜுவாலைக்கு முன்னால நெஞ்ச நிமித்தி சொன்னாங்க, நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்பிப்பாரா? தப்பி வைக்க மாட்டாரா? கட்டாயம் தப்பு வைப்பாரு. சரி, அப்படியே தப்பி வைக்கல, நான் விசுவாசத்தை விட்டுருவேனா? ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பு போயிடுமா? ஆண்டவரை மறுதளிப்புனா இல்லை. எல்லாம் ஒரு நாளைக்கு உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒன்று நடக்கத்தான் போகுது உலகத்தில். ஆனால் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பெருசா ஆண்டவரை மதிப்பிடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் இல்லை. எவ்வளோ இல்லை? என்ன கவனிங்க, உங்ககிட்ட 10 கோடி ரூபாய் இல்லை. ஆனால் உங்ககிட்ட 300 சவரம் தங்க நகை இருக்குது. 300 சவரம் தகை நகை வச்சுக்கின்னு என்கிட்ட 10 கோடி இல்லை 10 கோடி இல்லைன்னு ஃபீல் பண்ணுவியா? அட 10 கோடி நான் 10 கோடி, 300 சவரம் என்கிட்ட இருக்கு. இப்போ தங்க வேலை எவ்வளோ தெரியுமா?
பக்கத்தில் பார்த்து கேளுங்க, தங்கம் விலை எவ்வளோ தெரியுமா? நான் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளை, 300 சவரன் தங்கத்தை விட என் தேவன் உயர்ந்தவர், சிறந்தவர், பெரியவர். அவர் அவ்வளவு விலையேற பெற்றவர், அவ்வளவு உயர்ந்தவர். இந்த உலகத்தோடு அவர் முடிவுறவர் அல்ல, நித்தியமாய் நம்மை நடத்த போகிறவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு எல்லாம் ஒரு நாள் கைவிடும், ஆனால் இயேசு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அவருக்காக வாழ்வதும், அவருக்காக சில நேரங்களில் பாடுகள் படுவதும் பாக்கியம். அவருக்காக சில சூழ்நிலையை சகித்துக் கொண்டிருப்பது, விசுவாசத்தை விட்டுவிடாமல் இருப்பது பெரும் பாக்கியம். அல்லேலூயா. பாடர் சொல்றார், என் நிமித்தமாவது, சுவிசேஷத்தின் நிமித்தமாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது, சொத்துக்களையாவது விட்டவர்கள் எல்லாருக்கும் நீங்க பரலோகத்துக்கு வாங்க, அங்க வச்சுக்கிறேன்னு சொல்ல, இம்மையிலே நூறத்தனையான ஆசீர்வாதங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் தருவேன் வாக்கு பண்ணவர் பொய் சொல்லுவாரா? அவர் உண்மை சொல்லுவாரா? ஆனா ஒன்று, அப்படி சொல்லிட்டாருன்னு அதுக்காக வரக்கூடாது. உண்மையாக அவரை நேசிக்கணும், அவர் மேலே உண்மையான அன்பு கூறணும். உங்கள் அப்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவரை ரொம்ப நேசித்தா நம்ம கொடுப்பாருன்ற நோக்கத்தில் நேசிச்சேன்னா அது உண்மையான நேசம் கிடையாது. அவர் கொடுப்பார், அவர் கொடுக்கிறார், கொடுக்கல, உன்னுடைய அன்பு அவர் மேலே நிறைவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் கொடுக்காத மாதிரி காட்டுவார், சில நேரத்தில் செய்யாத மாதிரி இருப்பார். அவர் செய்கிறாரோ இல்லையோ, நடக்குதோ நடக்கலையோ, நான் அவரை என்ன பண்ணுவேன்? உண்மையாய் நேசிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சுதந்திரமாய் கொள்வது, அவருக்காக வாழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். Learn to live for Christ alone. கிறிஸ்துவுக்காக மட்டும் வாழ என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பாருங்க, கவலையே வராது. பாருங்க, அப்பா இருக்கிறார் பார்த்துக்குவார், அப்பா இருக்கிறார், அப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயின்னு இருப்பீங்க. இல்லைன்னா கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருப்பீங்க. அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். சரிங்க, ஏன் நான் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை நான் ஒரு வேல்யூ தெரியல. இப்போ தங்கம் ரேட்டு தெரியும், அதனால தைரியமாக இருக்கிறோம். காசு இல்லைனா கூட பரவாயில்ல, இதை வச்சு எதனா பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம். உண்மையா இல்லையா? பாக்கெட்டில் பணம் இல்லை, ஆனால் பேங்க்கில் இருக்குது. செக் புக்கு உங்கள் கையில் இருக்குது, ஏடிஎம் கார்டு உங்கள் கையில் இருக்குது. காசு கையில் இல்லை, காசை பார்க்கல. சே, இந்த ஏடிஎம் கார்டை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லுவேன். நீ பாஸ்வேர்டு உனக்கு தெரியும், கார்டு உன் கையில் இருக்குது. உனக்கு மனசு எங்கே இருக்கும்? எது மேலே இருக்கும்? பேங்க்கில் இருக்கிற பணத்து மேலே இருக்கும். பேங்க்கில் பணம் இருக்கட்டும், என் கையில் கார்டு இருக்குது, எனக்கு பாஸ்வேர்டு தெரியும். உங்கள் பாஸ்வேர்டு என்ன தெரியுமா? ஒரு காரில் பார்த்தேன், மை பாஸ்வேர்டு இஸ் ஜீசஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர், அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் முற்றிலும் போதுமானவர், அவர் எல் ஷடாய், அவர் சர்வ வல்லம் உள்ளவர். ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியலன்னு கவலைப்படாத, ஏதோ ஒன்று தடைப்பட்டிருக்குதுன்னு பயப்படாத, ஏதோ ஒன்று நடக்கலைன்னு மனம் சோர்ந்து போகாத. உலகத்தில் இருக்கிறவனை விட உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் செய்வார், அதுக்காக நான் அவரை நேசிக்கல. அவர் என்னுடைய அப்பா, நான் நேசிக்கிறேன். அவர் எனக்காக யாவையும் நன்மையாய் செய்து முடிப்பார். ஒருவேளை பிசாசு சொல்றான் எங்க செய்யறாரு அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன சொல்லுவீங்க? செய்யலனாலும் அவர் பின்னாடி போவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒரு மனசுல நினைச்சுக்கிறியே, அது நடக்கலன்னா என்ன பண்ணுவேன்? ஸ்டில் ஐ வில் ஃபாலோ. அப்படி இருந்தாலும் நான் அவர் பின்னாடி தான் போவேன். நான் இன்னும் அவரை நேசிப்பேன், இன்னும் அவருக்காக வாழ்வேன். சில நேரத்தில் தடுமாற்றம் வரும், ஐயோ இது நடக்கலையே, ஐயோ இது ஆகலையே, இது ஒரு பயம் வருது அப்படின்னு ஒரு பயம் வரும். பட் ஐ வில் லவ் த லார்ட். நான் கர்த்தரை நேசிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நேசிப்பேனா இல்லையான்னு அவருக்கே தெரியும், உங்களை பற்றி அவருக்கு தெரியும். நீங்கள் அந்த மாதிரி மைண்டை எப்பவுமே மாற்றி வைத்து கொள்ளணும். அதுக்காக தான் அவர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவரை பார்த்து புகழணும், அவரை ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி சொல்லுங்க, நன்றி நன்றி. இது வெறும் பாட்டு மட்டும்தான். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன மேட்ரு கொஞ்சம் ஆர்டர் லேட் பண்ணிட்டா போதும், மூஞ்சி 3 கோணத்தில் போயிடுது.
நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், நான் எவ்வளோ கண்ணீர் சிந்துறேன், எல்லாம் கணக்கில் வச்சிருக்காரு, கண்டிப்பாக செய்வார். ஆனால் செய்வார்ன்றதுக்காக நான் அவரை பின்பற்றலை, செய்தாலும் அவர் பின்னால் தான் செய்யலை. இந்த உலகத்தில் என்ன நடக்குது அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். இந்த உலகத்தில் எனக்கு பெரிய பதவி, பொக்கிஷம், பெரிய போர்ஷன், உயர்ந்தவர் இயேசு. அதனால தான் தைரியமாக சொல்ல முடிகிறது ஆபகுக்கால, அத்திமரம் துளிர் விடாமல், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன். அத்திமரம் துளிர் விடாமல், திராட்சை செடி பலன் கொடாமல், மந்தையிலே ஆடுகளின்றி, வயல்களிலே தானியமின்றி, தொழுவத்திலே மாடுகளின்றி, எல்லாமே எதிராக போனாலும், எதிராக போனாலும், ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன தைரியத்தில் இருப்பேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. என் தேவனுக்குள். அவர் சொல்லிட்டார், அவருக்கு என்ன பாஸ்டர் அப்படின்றீங்களா? அதுதாங்க நீங்கள் ஏசப்பாவை முதல்ல வைக்கிறங்க உங்கள் மைண்டில். ஏன்னா உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க, எல்லாமே டெம்பரவரி, எல்லாம் தற்காலிகமானது. நிரந்தரம் எங்க? நிரந்தரம் யாரு? நிரந்தரம், நிரந்தரம் நீயே நிரந்தரம். நம்ம பாட வேண்டிய பாட்டை யாரோ பாடிட்டாங்க, நம்ம எடுத்து பாடி இருக்கிறாரு. அவங்களாவது அந்த ரெவல்யூஷன் வந்து பாடி இருக்கிறாங்க, நீங்கள் அந்த ரெவல்யூஷனோடு வாழுங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சரி, ஏங்க இயேசுவை நான் எல்லாத்துக்கும் மேலே வைக்கணும்? சிம்பிளாக சொல்லிடுறேன், எல்லாமே கொடுத்தவர் அவர் தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பைபிளில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவருக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்றேன், நீயே அவருக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிற. நீ நினச்சிக்கிற நான் யாருக்காக ஒன்று, நீ யாருக்கும் கிடையாது, நீ அவருக்கு தான் சொந்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ யாருக்கு சொந்தம்னு கேளுங்க. ஐயோ தொட்டு தாலி கட்டினார் எங்கள் வீட்டுக்காரர், அவருக்கு சொந்தம்னு நினைக்காத. ஐயோ என் மனைவி என் உயிர் மேலே உயிரையே வச்சுக்கிறா, அவளுக்கு சொந்தம் நினைக்காத. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அல்லேலூயா. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், நான் அவருக்கு சொந்தம். சொல்ல முடியுமா உங்களால? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தம். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் எல்லாம் அவருக்குரியது. நான் அவருக்காக வாழ்வேன், அவரே எனக்கு எல்லாம். ஏன்? ஒரு பாயிண்டா சொல்றேன். ஏன்னா he forgives our sin. நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் என் பாவத்தை மன்னித்தார், ஆகவே அவரை நான் முதலிடத்தில் வைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நரகத்திலிருந்து என்னை அவர் ரட்சித்திருக்கிறார், நரகத்திலிருந்து அவர் என்னை காப்பாற்றியிருக்கிறார், ஆகவே அவர் என்னுடைய நேசர், அவருக்காகவே வாழ்வேன். மூன்றாவது, உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் எனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷம், பணம் கொடுக்கக்கூடாத சந்தோஷம், இந்த உலகத்தில் எதுவும் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தை, சமாதானத்தை அவர் தருகிறார். ஆகவே நான் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் என்னை அவர் விடலை, என்னை கைவிடலை, ஆகவே நான் அவரை நேசிக்கிறேன். எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன்? யாருமே நீங்கள் கவுண்ட் பண்ணல, பரவாயில்ல, அவர் கவுண்ட் பண்ணியிருக்காரு. 4 பாயிண்ட். அடுத்தது, அவர் எனக்கு நித்திய ஜீவனை அருள போகிறார். நித்திய ஜீவனை அருள போகிறார்ல, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆகவே நான் அவரை நேசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆறாவது, அவர் எல்லாவற்றையும் எனக்காகவே அவர் தந்திருக்கிறார், ஆகவே அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பணம் ஒரு நாள் எனக்கு உதவாமல் போயிடும். உலகத்தில் இருக்கிற அழகு ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அழகு என்ன பண்ணிடும்? மாறிடும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், நான் நேசிக்கிற மக்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? என்னை விட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னைக்கும் உன்னை விட மாட்டார். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, எப்பொழுதும் அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை மேலே வையுங்கள், அவரை உண்மையாய் நேசிங்கள், அவருக்காக என்ன பண்ணுங்க? வாழுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? மற்றவை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஏன்னா நிறைய இருக்குது, பேச ஆரம்பித்தா அடுத்த ஒரு பாயிண்ட் நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க,
உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க, உங்கள் இருதயத்துக்குள்ள அப்படியே இதை பதித்து வையுங்கள். நிறைய காரியத்தை நம்ம பார்ப்பது நிறைய பார்க்கலாம், ஆனால் அடுத்த வாரத்தில் நிறைய உண்மையான சீசனை பற்றி பார்ப்போம். எல்லோரும் எழுந்திருப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஒரு மனசார ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை உண்மையோடு நான் கருத்தோடு உம்மை உண்மையாய் நேசிக்க, ஆவியோடு உம்மை நேசிக்க ஆண்டவரே என் இருதயத்தை விருத்தச்சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நல்ல மாலை வேளையில் ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டமாக இங்கே கூடி வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைங்க கருத்தாய் கேட்டிருக்கிறார்கள். சீசத்துவத்தினுடைய விலை என்ன என்பதை பற்றி நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நாள் எங்களை விட்டு போயிடும், எல்லாம் ஆண்டவரை அழிந்து போய்விடும், எல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நிரந்தரமற்றது. ஆனால் நீரோ நிரந்தரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக ஆண்டவரே அப்பா சிலுவையில் தொங்கி உம்முடைய ஜீவனை தந்து எங்களுக்காக சிலுவையில் மரித்தீர் ஆண்டவரே. எங்கள் பாவத்தை மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நரகத்திலிருந்து ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கைகளை வைத்து ஆண்டவரே ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க. எங்களுக்காக யாவையும் நன்மையை செய்து முடிக்கிற தேவன் அப்பா, உம்மை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன். உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட நீரே என்னுடைய பங்காக கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நீரே உண்மையே என்னுடைய பங்காக கொள்ளுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் இதை விளங்க பண்ணுங்க. இது நாங்கள் ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே இதை பற்றி தியானித்து இருக்கிறோம். அதை ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நாங்கள் அபியாசப்படுத்த அப்படியே நாங்கள் அதை ஆண்டவரே அப்படி நாங்கள் உண்மையுள்ள சீசர்களாக ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றி வர உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பின்னால் வந்து உம்மை ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் பின்பற்ற உதவி செய்யுங்க. இயேசு ரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென்.